இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு குறிப்பாக உங்களுக்கு தெரியும் விழிப்புணர்வு தரக்கூடிய கலை சார்ந்த கல்வி சார்ந்த பல விடயங்களை நாங்கள் புதன்கிழமை வணக்கம் நேத்ராவினூடாக உங்களுக்கு தருவது வணக்கம். அடுத்ததாக கலை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இந்த பகுதி அமையவிருக்கின்றது. இது நிறைய பேருக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் சர்வதேச கலை சங்கமத்தின் இலங்கை அமைப்பாளர், பிரிட்ஜ் அகாடமி பிரைவேட் லிமிடெடின் பணிப்பாளர் மற்றும் இலங்கை இணைப்பாளர் துரைரட்னம் ஸ்ரீ சுடரோன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல் நீண்ட நாள் அனுபவம் இந்த கலைத்துறையினூடாக நிறைய இந்த கலைத்துறையில் பயணிப்பவர்களோடு உங்களுக்கு அவர்களோடு நிறைய உரைவாடக்கூடிய, அவர்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருந்திருக்கின்றது, அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான நிறைய விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து கேட்டறியலாம் என்று நினைக்கிறோம். குறிப்பாக தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தினூடான ஒரு 5 வருட பயணம் உங்களுக்கு இருக்கின்றது. நுண்கலை மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பினை பெறக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு இலங்கை மாணவர்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு இருக்கின்றீர்கள். இந்த அனுபவம் தொடர்பாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு தனியார் ஒரு கல்வி நிறுவனமாக செயற்பட்டிருக்கின்றோம், குறிப்பாக நுண்கலை பிரிவுக்கு. அந்த வகையிலே நான் இந்த ஒரு அதாவது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் ஊடாக எங்களுடைய இலங்கை மாணவர்களுக்குரிய முதுகலை மற்றும் இளங்கலை அதாவது நுண்கலை பிரிவில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பின் நோக்கமாக தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துடன் ஏற்படுத்தி கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் இந்த இளங்கலை 3 வருடமும் முதுகலை 2 வருடமும் கற்கை நெறிகளை இங்கே இலங்கையிலே இருக்கின்ற கலைகளில் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றி அதை சிறப்பாக பட்டமளிப்பு விழாவை நிறைவேற்றி நான் நிறைவுபடுத்தி கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு தெரிந்தவரையில் எங்கள் ஊடாக நாங்கள் அதை என்னென்று சொல்கிறோம்னா நேரடி, அதாவது ரெகுலர் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த தொலைதூர கல்வி அல்ல, ரெகுலர் சிஸ்டம். அதாவது முழுதாக எங்களுடைய தனியார் நிறுவனம் ஊடாக கற்பித்து அவர்களை வழிநடத்தி பல்கலைக்கழகத்தினுடைய பரீட்சையில் தோற்றுவித்து அவர்கள் பட்டமும் இலங்கையிலே பெற்றுக்கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வருகை தந்து மிகவும் கோலாகலமாக அவர்களுடைய பட்டமளிப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்று நான் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன் என்றது எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெருமையாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் ஒரு கடினமான ஒரு சவால்கள் மத்தியிலே இந்த ஒரு நிகழ்வை நான் நிறைவேற்றி இருக்கின்றேன். எனது இந்திய நிறுவன அதிகாரியின் மற்றும் கற்பித்தல் போதனாசிரியர்களின் வழி நடத்துகளும் அவர்களுடைய உதவியின் பேரிலே இதை நிகழ்ந்தேறியது அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இந்த விடயமானது இலங்கையிலே ஒரு மிகவும் என்ன சொல்கிறது, இந்த இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து அதே பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அந்த காலத்துக்குரிய துணைவேந்தரால் நிறைவேற்றப்பட்ட ஒரு பட்டமளிப்பு விழாவாக நான் நினைக்கின்றேன். அதுதான் முதலாவது தடவையாக இருக்கும் என்றதையும் இந்த பெருமையாக நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த ஒருங்கிணைந்து செயற்படுதல், இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளை அல்லது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கலைத்துறை சார்பாக இந்த கொலாபரேஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, இதன் முக்கியத்துவம் எதுவாக அமைந்திருக்கின்றது? ஏன் நாங்கள் அப்படி இணைந்து செயற்பட வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் எங்களுடைய கல்வி நிறுவனம் என்று சொன்னால் அது ஒரு கலை, அதாவது நுண்கலை பிரிவை நோக்கியதாகவே முற்றுமுழுதாக இருக்கின்றது. ஏனைய கற்கைகள் கூட இந்தியாவிலே நாங்கள் போய் கற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய கலைகள் அது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களோடு தொடர்புபட்ட கலைகள் எல்லாமே பிறப்பிடம் இந்தியா, தென்னிந்தியான்றது தான் அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே எங்கு பிறப்பிடமாக இருக்கின்றதோ அவர்களிடமிருந்து நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து நாங்கள் ஒரு பட்டம் பெறுவதென்பது சிறந்ததாக என்றது என்னுடைய ஒரு கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே நேரம் இங்கே இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவாலும் அவை அந்த பட்டமோ அல்லது அந்த பல்கலைக்கழகமோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது அங்கீகரிக்கப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதும் முக்கியமான விடயம்.
நிச்சயமாக அதே போல் கலை சங்கமத்தின் அமைப்பின் ஒரு அமைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக இலங்கையின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள். இதன் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது? குறிப்பாக 2 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது அல்லவா, அது தொடர்பாகவும் சொல்ல முடியுமா? இந்த கலை சங்கமம் என்றது வந்து ஒரு சர்வதேச நிகழ்வு, அதாவது சர்வதேச கலை சங்கமம். நான் என்னுடைய தனியார் நிறுவனம் ஊடாக நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த செயற்படுகின்ற மையம் வந்து எங்களுடைய சென்னையில் அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய அந்த தலைவருடையதும் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு துறைக்கும் இருக்கின்ற தலைவர்கள் ஊடாகவே உருவாக்கப்பட்டு அவர்களோடு நான் இணைந்து நான் செயற்பட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இந்த கலை சங்கமம் என்பது வந்து இந்தியாவிலே, அதாவது தமிழ்நாட்டு பகுதியில் வந்து இருக்கின்ற பலதரப்பட்ட பகுதிகள், உதாரணமாக உங்களுக்கு சென்னையோ அல்லது மதுரை, கோயம்புத்தூர் அப்படியான இடங்களிலும் கடல் கடந்த நாடாக பார்த்தான் அந்த மலேசியாவிலும் நடைபெற்றிருக்கின்றது. மலேசியா, துபாய் போன்ற நாடுகளிலும் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையில் வந்து 2வது தடவையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. இலங்கை மாணவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்களுடன் வெளிநாடுகளிலிருந்து வரப்பட்ட, அதாவது அங்கிருந்து அழைக்கப்பட்ட கலைஞர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்வுகள் ஆற்றுகைகளை ஆற்றி நிறைவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்தியாவிலிருந்து இந்த கடைசியாக நடைபெற்றது வந்து இந்த மே மாதம் 13ஆம் தேதி கண்டியிலே நிகழ்ந்தேறியது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. கண்டி மாநகரிலே வந்து எல்லா கலை ஆர்வலர்களும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அத்துடன் இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு கண்டி மாநகரில் இதுவரையும் நடந்ததில்லை என்றதை வந்து தெளிவுபடுத்தினார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வெளிநாட்டு கலைஞர்களும் வெளிநாட்டு ஆசிரியர்கள், மாணவர்களும், குறிப்பாக முனைவர் பட்டம் பெற்றவர்கள், முதுகலைமானி, இளங்கலைமானி, ஏனைய பட்டங்களை பெற்ற சிறப்பான கலைஞர்கள், அவர்களுடைய கல்வி தராதரம் உடைய கலைஞர்கள் பங்கு பெற்றி இந்த நிகழ்வை வந்து மெருகேற்றினார்கள். சில புகைப்படங்களுமே எங்களிடம் இருக்கின்றது. அந்த புகைப்படங்கள், அது தொடர்பான அனுபவங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக அந்த புகைப்படங்களை பார்க்கலாம். இந்த புகைப்படமானது வந்து எங்களுடைய முதலாவது கலை சங்கம், சர்வதேச முதலாவது கலை சங்கமம் வந்து யாழ் கலாச்சார மத்திய நிலையம் அங்கே நிகழ்ந்தேறியது. அந்த நிகழ்ந்தேறிய அந்த நிகழ்விலே எங்களுடைய இந்தியாவினுடைய நிறுவன தலைவரும் நிறுவனருமாகிய திரு ரகுராமனும் நானும் இணைந்து இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் முதுநிலை பேராசிரியரும் ஆகிய செல்வி வசந்தி அரசரட்னம் அவர்கள் கலந்து கொண்டது கூட அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களுடைய நினைவு சின்னத்தை வழங்கும் போது எடுக்கப்பட்ட படம். அடுத்த படத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு படம் இது. நாங்கள் ஒரு கலைச்சங்கமம் அப்பாற்பட்டு நாங்கள் மார்கழி, அதாவது என்ன சொல்கிறது, மார்கழி திருவிழா என்று நாங்கள் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தி கொள்வோம். அந்த நடத்தி கொண்டிருக்கின்ற வேளைகளை வந்து எங்களிடம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பரீட்சை ஒன்று செய்கிறோம். நாங்கள் ஒரு சர்வதேச அங்கீகாரம் உள்ள ஒரு தரப்பரீட்சை, அந்த பரீட்சையில் தோற்றுவிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அரங்க பிரவேசம், அரங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்தேறிய நிகழ்விலே அந்த மாணவர்களுடைய சிறப்பான காட்சிகள், அதாவது அதை எங்களுடைய இந்த என்ன சொல்கிறது, ஒளிப்பல கலைஞரால் எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சிறப்பான புகைப்படங்களை வந்து அதுகளை படங்களாக காணப்படும். கண்டிப்பாக புகைப்பட கலைஞரை பாராட்டியாக வேண்டும். சிறப்பான முறையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நூடாக மாணவர்கள் எவ்வாறான பயன்களை பெற்றுக்கொள்கின்றார்கள்? குறிப்பாக கலை சங்கமத்தினூடாக இப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள மாணவர்களையும் அழைத்து வந்து இங்குள்ளவர்களையும் அவர்களை இணைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது அதனூடாக மாணவர்கள் எவ்வாறான நன்மைகளை பெறுகிறார்கள்? கண்டிப்பாக. என்னென்றால் நாங்கள் இந்த கலைகள் என்றதில் வந்து கற்றுக்கொள்வது வந்து சுலபம். ஒரு குறிப்பிட்ட பழகியவர்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்கின்றோம், ஆசிரியரோடும் கற்றுக்கொள்கின்றோம். இந்த கற்றுக்கொண்டதின் நிகழ்வு, அதாவது எங்களுடைய பாரம்பரியம், அதாவது கலாச்சார பாரம்பரியத்தை நாங்கள் நோக்கினோமானால் இதை வந்து அழிவடையாமல் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் பார்க்கின்ற போது இப்பொழுது கலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வீழ்ச்சியாக இருந்தாலும்
இப்போது மேல் நோக்கி செல்கின்றது. எல்லோருடைய பெற்றோர்களோ சரி மாணவர்கள் சரியோ மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் கற்றதை அந்த கற்ற நிகழ்வை வந்து ஒரு ஆற்றுகை மூலமாக ஒரு அரங்க பிரவேசம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் கற்பித்தது மட்டுமல்லாது அவர்களுக்கு ஒரு அரங்க பிரவேசம் கொடுக்க வேண்டிய ஒரு நோக்கம். மாணவர்கள் வந்து அந்த அரங்க நிகழ்வு வந்து அதை பயிற்றுவிக்கப்பட்டு அதில் நிகழ்ந்தேறி அந்த நிகழ்வை வந்து சர்வதேச என்று மட்டும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. அந்த யூடியூப் அலைவரிசையில் அதை நேரலையாக ஒளிபரப்பி அவர்களுடைய உறவினர்கள் இப்போ எங்கே இருந்திருக்கலாம், புலம்பெயர் நாடுகளில் இருந்திருக்கலாம், அவர்கள் கூட அதை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு அமைப்பில் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்கு அடுத்த நிகழ்வு எப்போ வரும் என்ற ஒரு ஊக்கம் காணப்படும். அந்த வகையில் இங்கே வெளிநாட்டிலிருந்து வருகின்றார்கள் என்றதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். நாங்களும் இங்கிருந்து சென்றிருக்கின்றோம். மலேசியாவில் நடக்கின்ற நிகழ்வுக்கு கூட கலை சங்கமத்துக்கு நான் இங்கிருந்து ஆசிரியர்கள் மாணவர்களை பயிற்றுவிக்கப்பட்டு நான் என்னுடைய ஏற்பாட்டிலே நான் கூட்டி கொண்டு போயிருக்கின்றேன். அங்கே அவர்களும் ஆற்றுகை நிகழ்ந்தேற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்தந்த இடத்தில் இருக்கின்ற ஆசிரியர் மாணவர்களுடைய நிகழ்வை வந்து கௌரவிக்கிற நோக்கமாகவே வெளிநாட்டில் இருந்து வர்றவர்கள் வந்து கலைஞர்கள் ஆற்றுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய சரி. அடுத்தரும் புகைப்படமும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த புகைப்படத்தையும் பார்த்து அதன் அனுபவத்தையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். அடுத்த புகைப்படத்தை பார்க்கலாம். இந்த நிகழ்வு 2024 வந்து நவம்பர் மாதம் மலேசியாவிலே வந்து எங்களுடைய கலை சங்கமம் நடைபெற்றது. அந்த நிகழ்வுக்காக நான் இங்கிருந்து நான் நினைக்கின்றேன் 30க்கும் அதிகமான மாணவர்கள் ஆற்றுகை செய்ய வந்த மாணவர்களோடு நாங்கள் சென்ற டைம் அந்த நிகழ்வை பூர்த்தி செய்த பின் ஒரு சின்ன ஒரு சுற்றுலா ஒன்று நாங்கள் மேற்கொள்வோம். எங்களுடைய திட்டத்திலே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இப்போ இலங்கையில் இறுதியாக நடந்த நிகழ்வில் கூட இலங்கைக்கு வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர் ஒரு சுற்றுலா ஒன்று மேற்கொண்டு தான் போகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அங்கே சுற்றுலா பயணிகளாக நிகழ்வை பூர்த்தி செய்துவிட்டு சென்ற போது அந்த 10 கேவ்ஸ் முருகன், அந்த 10 மலை முருகன் என்று சொல்வார், அங்கே சென்ற போது நாங்கள் கூட்டமாக இருந்தபோது அங்கே வந்த மலேசியா நாட்டு சைனா நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து எங்களுடன் புகைப்படம் எடுக்க விரும்பியிருந்தார்கள். அவர்களாக கேட்டெடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். இப்போது ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் தொழில்துறை ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக அவர்கள் பயன்பெறுகின்றார்கள். அந்த நிலை எப்படி இருக்கின்றது? மாணவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகின்றார்கள், பெற்றோருமே இதற்கு வாய்ப்பளிக்கின்றார்கள். ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக தொழில் ரீதியாக அல்லது வருமான ரீதியாக பார்க்கும்போது அந்தளவு பயன்பெறுகின்றன. நீங்கள் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக பார்க்க வேணும். இந்த கலைத்துறை என்பது வந்து தற்பொழுது ஒரு தொழிற்கல்வியாகவே அமைந்து விட்டது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த கலையை வந்து இப்போ நாங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு வைத்தியராக இருக்கலாம், ஒரு பொறியியலாளரோ அல்லது ஒரு வக்கீலோ, அது என்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அங்கே இருக்கின்றவர்கள் கூட அதில் அந்த கலை சம்பந்தமான ஆர்வலர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் கண்டிப்பாக குறிப்பிடவாகணும். எங்களுடைய இந்த முதுகலைமானி பட்டத்தில் கூட ஒரு வைத்தியர் வந்து முதுகலை கற்று நிறைவுபடுத்தி சென்றிருந்தார். இப்போவுமே அந்த நிகழ்வுகளில் அவர் இசைக்கவோ ஏதோ வந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு வைத்தியர் வந்து எங்களுடைய சில குறிப்பிட்ட பாடநெறிகளிலே கலந்து அவர் ஒரு நிபுணரும் கூட, ஒரு பொது வைத்திய நிபுணர் கூட, ஒரு பெண் நிபுணர். அவ்வாறான ஆர்வலங்கள் அந்த அவர்களுடைய அந்த கலை மீதான எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்ற மத்தியில் அதுக்கு அட்பாட்பட்டு இதையே ஒரு தொழிலாக மேற்கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இலங்கையிலே வந்து உங்களுக்கு தெரியும், 2 பல்கலைக்கழகங்கள், கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு சம்பந்தமாக இருக்கின்றது. அதிலே நிறைவுபடுத்தினவர்கள் வந்து அரச உத்தியோகத்திலே இருந்து ஆற்றுகின்றார்கள். கலாச்சார உத்தியோகத்தர்களாக சரி, ஆசிரியர்களாக சரி, அரச உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். அதனை தவிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்களிலே வந்து அவர்கள் மிகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது. எதிர்காலம் வந்து இந்த கலைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டது போல அவர்களுடைய அடுத்த கட்ட நிலை
நடவடிக்கை வந்து மிகவாக இருக்கும். அரச உத்தியோகமோ சரி, தனியார் நிறுவனமாகவோ மேற்கொண்டு தங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போகின்ற ஒரு என்ன சொல்கிறது, உத்தியோகபூர்வமான ஒரு கல்வியாகவே நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அடுத்தும் ஒரு புகைப்படம் தயாராக இருக்கின்றது. அந்த புகைப்படத்தையும் நாங்கள் பார்க்கலாம், பார்த்துவிட்டு அது தொடர்பாகவும் பேசலாம். இந்த புகைப்படம் வந்து உங்களுக்கு தெரியும் யாரோட இருக்கிறவன். எங்களுடைய தனியார் நிறுவனத்தினுடைய தலைவரும் அந்த சொல்கிறது என்ன அரங்காவலர் ஒருவரும் இருக்கின்றார். அவர்களோடு நான் இருக்கின்றேன். என்னுடன் இருப்பவர் வந்து மாபெரும் இசை மேதை டாக்டர் நித்யா ஸ்ரீ மகாதேவன் அவர்கள். அவர்களோடு அந்த எங்களுடைய நிகழ்வு ஒன்றுக்கு அவர் ஒரு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். விருந்தினராக கலந்து கொண்டு திருப்பி செல்லுன்ற போது அவரோடு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது. நிச்சயமாக இந்த கலைத்துறையில் முன்னணியில் இருப்பவர்கள் அல்லது லெஜெண்டரி என்று சொல்லக்கூடியவர்களோடு நாங்கள் தொடர்பை மேற்கொள்வது அல்லது அந்த தொடர்பு என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும்? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு கலை ஒன்றில் வந்து நாங்கள் கற்பித்து கொண்டு போகின்றோம். அவர்களும் கற்பித்து தங்களுடைய சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தி வருகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கற்கைகளிலோ அந்த துறைகளிலோ வந்து பிரபல்ய மாணவர்கள் வந்து அவர்களிடம் வந்து ஒரு சிறிய ஒரு பயிற்சி பற்றி, அதாவது அந்த ஒர்க் ஷாப் பண்ணி சொல்லுவார். அந்த அவ்வாறான விஷயங்களில் வந்து கலந்து இவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியோ அல்லது ஒரு சிறிய ஒரு பகுதியை கற்பித்து நுட்பங்களை தெரிவிப்பதோ என்பது வந்து அந்த மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ வந்து ஒரு அந்த கலையிலே வந்து ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. இப்போ நாங்கள் உதாரணமாக நான் ஒரு நிகழ்ச்சி சொல்ல பாரதமாக இருக்கலாம் அல்லது இசையாக இருக்கலாம். அதில் ஒரு பகுதி இருக்கும். இது இசைக்கும் போது இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்துருந்த வேறு நித்யஸ்ரீ அம்மா மாதிரியான போன்ற ஒரு கலைஞர்கள் லெஜெண்ட்ஸ் வந்து அந்த நுட்பத்தை பாடி இசைக்கின்ற போது அதை கேட்கும்போது அவர்கள் தங்களுடைய சிறிய நுட்பங்களையும் தவறுகளையும் திருத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அவர்களுடைய கலை வளர்வதற்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஆதாரமாக இருக்கும். நிச்சயமாக இந்த கேள்வி ஞானத்தோடு பயணிப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை மெருகூட்டி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான கற்கை நெறிகளோடு தொடர்பு படுவது சரியாக இருக்கும். குறிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், எவ்வாறான கல்வி தகமை இருந்தால் நாங்கள் இதை சென்றடையலாம் என்ற ஒரு ஏக்கம் கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தனியார் நிறுவனத்தில் இணைத்துக் கொள்வதாக இருந்தால் எவ்வாறான அடிப்படை தேவைகள் இருக்கின்றன? இப்போ சாதாரணமாக ஒரு கலையை கற்பிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கல்வி தராதரம் என்பது கற்றுக்கொள்வதற்கு தராதரம் என்பது வந்து உண்மையிலே தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய என்ன சொல்கிறது இந்த பட்டப்படிப்புகள் அவ்வாறான விஷயங்கள், அந்த டிப்ளோமா பட்டய கல்வி மற்றும் பட்டப்படிப்பு, இந்த இளங்கலை முதுகலை கற்கின்றவர்களுக்கு அந்த நோக்கத்தோடு பயணிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்குரிய இந்த என்ன சொல்கிற இலங்கையில் இருக்கின்ற இந்த சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சைகளுடைய பெறுவேற்றுகள் கட்டாயம் தேவைப்படும். இரண்டாவது ஒரு பல்கலைக்கழகத்தை அணுகி நீங்கள் போகின்றபடியால் அதற்குரிய தராதரம் தேவைப்படும். ஆனால் சாதாரண முறையிலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்வி ஞானத்தில் வந்து பயின்று கொண்டிருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய கலையை முன்னேற்ற வேணும் என்றால் கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு வழி நடத்துகின்ற ஒரு குருவை வந்து அணுக வேண்டியது நல்லம். அவர்கள் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லா டிவிஎல்லே நடக்கின்ற நிகழ்வுகள் வந்து இந்த சினிமா பேஸ் பண்ணி போகின்றது. அவ்வாறான விஷயங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் அந்த கர்நாடக சங்கீதத்தை சரி, பரதநாட்டியமோ அல்லது வேறு எங்களுடைய கலைகளை சேர்ந்த கலைகளாக இருப்பின், இப்போ நீங்கள் கண்டிய நடனம் கூட அது கூட ஒரு சரியான ஒரு வழி நடத்தலே மிகவும் துல்லியமாக முன்னேறி கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதற்கு உரியவர்களிடம் கற்பது தான் சிறப்பாக அமையும். ஒரு கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது, குறிப்பாக இந்த கலை சார்ந்த கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள், இப்போது போட்டி நிறைந்த ஒரு தொழில்துறையாக இதுவுமே மாறி இருக்கின்றது. ஆகவே ஒரு மாணவன் தனது தேவையோ மாணவியோ தேர்ந்தெடுக்கும் போது அவ்வாறான விடயங்களை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. என்னென்னா அங்கே ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தால், இப்போ நீங்கள் தனிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தால் இங்கே வந்து பிரபலங்களை தேடி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும், பரதம் என்றால் இங்கே கொழும்புல குறிப்பிட்ட ஆசிரியர்கள் என்ற பெயரை சொல்வார்கள். அவர்கள் என்ற ஒரு பிரபலங்கள். அவர்கள் என்னென்றால் அவர்கள் ஆற்றுகைகளை கொண்டு செய்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்கும். நீண்ட நாட்கள் செய்யக்கூடிய அவ்வாறு தேடி போகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை விட நீங்கள் அதுவும் ஒன்று இருக்கின்றது. அவர்களிடம் கற்றுக்கொண்டால் சிறப்பு இல்லை என்று இல்லை. சில முறைகள் என்னவென்று சொன்னால் சரியான ஒரு போதிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இலைமறை காய்களாக
இருக்கின்றார்கள். பலர் இருக்கிற அவர்களை நாங்கள் வெளிச்சத்திலே கொண்டு வந்து பலரை நான் என்னுடைய நிறுவனம் ஊடாக பலரை நாங்கள் வெளியிலே காட்டி அவர்களுடைய சிறப்புகள் இப்போது மேடை ஆற்றல்கள் ஆற்றுகைகள் அரங்கேற்றங்கள் என்று நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபலங்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த இலைமறை காயா இருக்கின்ற கற்பித்தல் துறையில் சிறப்பு கொண்ட சில ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் பிரபலங்களாக பேரடிபடாமல் குறிப்பாக அவர்களுடைய இந்த கலை கற்பித்தலில் வந்து மிகவும் துல்லியமாக சிறப்பாக கற்பிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடையே கற்றால் போதும். கற்றுட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் வேணுமென்றால் எங்களுடைய மாணவர்கள் சில பேர் இந்தியா சென்று படிக்கிறது இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் என்ன கலை இருந்தாலும் உங்களை வந்து ஆரம்பித்து இந்த கலை கற்க போனீங்களே அவர்தான் உங்களுடைய முதல் குரு. அதை மனதில் வைக்காதவர்கள் வந்து ஒரு 4 மாதமோ 5 மாதமோ போய் இந்தியாவில் கற்றுட்டு வந்து அந்த பிரபலத்தின் பெயரை சொல்வார்கள். அவ்வாறான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உங்களுக்கு யார் உங்களை இந்த நிகழ்வுக்கு அறிமுகப்படுத்தினவர்களோ அவர்தான் உங்கள் முதல் குரு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற காலத்தில் வந்து நான் இசை வந்து கற்றிருக்கின்ற காலத்திலே எனக்கு முதல் இசையை பாடசாலையிலே வந்து நான் தேர்ந்திருந்தேன். அந்த வகையிலே கற்பித்த ஆசிரியை அவர்தான் என்னுடைய முதற்குரு. அது அவ்வாறாத்தான் நான் கருதுகின்றேன். அந்த தன்மை இப்பொழுது இல்லை என்றபடியே பிரபலங்களை தேடி ஓடுகின்ற தன்மைகள் காணப்படுகின்றது. அதையெல்லாம் எங்களுடைய மாணவர்களோ ஆசிரியர்களோ உங்களுடைய குருக்களிடமிருந்து கற்று அவர்களால் இயலாத சில விஷயங்களை நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கொள்வது பரவாயில்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆரம்ப கற்கைகளுக்கு சிறப்பாக இங்கே ஆரம்பம் என்று சொல்ல முடியாது. நல்ல இந்தியாவிலே போய் கற்று நல்ல ஆசிரியர்கள், உதாரணமாக பரதம் என்று சொன்னால் அடையார் லக்ஷ்மணன் சார், மியூசிக்கில் வந்து பாலமுரளி கிருஷ்ணா சாரோ சரி, வேறு எவ்வளோ இருக்கிறார்கள். மற்றது இப்போ எங்கட நிறுவனத்தின் கூட தலைவர் ஒரு ஆள் இருக்க, முனைவர் சாரதா இருக்கிறார், முனைவர் சுமதி சுந்தர், அவர்களிடமிருந்து கற்றவர்கள் கூட மிகவும் பிரபலமாகவும் இந்த கற்கையில் வந்து பாண்டித்தியமாகவும் இருக்கின்றனர். நிச்சயமாக இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னது போல போட்டி நிறைந்த ஒரு இடமாக இருக்கும்போது நீங்கள் கூறியது போல ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள் இதில் ஏராளமாக இருக்கின்றது. அடுத்தும் ஒரு புகைப்படம் இருக்கின்றது. அந்த புகைப்படத்தை பார்த்து அதை பற்றி பேசலாம். இந்த நிகழ்வு வந்து இந்த அண்மையிலே நடைபெற்ற எங்களுடைய கலை சங்கமம் என்றதை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இது கண்டிய நடனம். இந்த கண்டிய நடனம் என்பது வந்து நாங்கள் இலங்கை என்று சொன்னால் அந்த கண்டிய நடனம் வந்து அந்த நிகழ்வில் கலை சங்கமம் என்றது வந்து கலைகள் எல்லாம் சங்கமிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த வகையிலே வந்து எங்களோடு இணைந்து பயணிக்கும் வெண்ணப்புவ பகுதியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் இருக்கிறார், திரு மதுசங்க அவர்கள். அவர்களுடைய குழுவினர் வந்து இந்த எங்களுடைய நிகழ்விலே வந்து எங்களை கௌரவிப்பதற்காக அந்த நிகழ்வை நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த நிகழ்வு 13ஆம் தேதி மே மாதம் நடைபெற்றது. அன்று வெசாக் சீசன் அந்த 2 நாட்களில் ஒரு நாள். அப்போ நாங்கள் அந்த நிகழ்வை கண்டியிலே, அதாவது தலதா மாளிகை அமைந்திருக்கின்ற ஒரு நகரிலே நிறைவேற்றும் போது இந்த நிகழ்வும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். மற்றது அவர்களை பௌத்தர்களையும் நாங்கள் கௌரவிப்பதாக அமையும் என்ற நோக்கத்துக்காக இது வந்தது. அது மட்டும் இல்லாமல் மதுசங்கம் எங்களுடைய கலை சங்கம் எல்லா நிகழ்விலுமே வந்து அவர் கலந்து கொள்வார். அந்த புகைப்படத்தில் இருக்கிறவர் தான், அவரை கௌரவிக்கின்ற அந்த புகைப்படம் தான் அதில் இருக்கின்றது. மிகவும் ஒரு போற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். நிச்சயமாக இப்போது சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் கூட, சிங்களவர்கள் கூட தமிழ் பாரம்பரிய கலைகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. உங்களோடு இணைந்து அவ்வாறான மாணவர்கள் பயணிக்கின்றார்கள். ஆமாம். இந்த நிகழ்வு இப்போ நான் சொன்ன மாதிரி மதுசங்க எங்களுடைய ஒரு மாணவன். எங்களுடைய பரதநாட்டியத்தில் வந்து அவர் ஒரு கற்கின்ற, இந்தியாவிலே சென்று கற்ற ஒரு பட்டய கற்கை நெறி கற்ற ஒரு மாணவன். அவர் கண்டிய நடனமும் செய்கின்றார், பரதநாட்டியமும் செய்கின்றார். சரி, எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? கலை சங்கமம் நிகழ்ச்சி அடுத்து எங்கு நடைபெற இருக்கின்றது? அது தொடர்பான இலங்கையிலே வந்து கலை சங்கமம் எவ்வாறாயினும் இருந்தும் வருடத்துக்கு ஒரு தடவை நான் இந்த ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வந்து நடைபெறுகின்றது வந்து எங்களுடைய தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே முதலாவது நிகழ்வு எங்களுடைய நிகழ்வு யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்திலே வந்து நிகழ்ந்தேறியது. அங்கேயும் பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டது. அந்த நிகழ்வுக்கு வந்து உண்மையிலே வந்து அந்த நிகழ்வு வந்து இந்திய துணை தூதரம் வந்து எங்களுக்கு அந்த இதை சப்போர்ட்டாக ஒரு வழங்கிச்சு. அந்த துணை தூதுவர்
மாண்புமிகு சாய்முரளி ஐயா அவர்கள் கூட அந்த நிகழ்வுக்கு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். அந்த வகையில் நான் ஒரு சிறிய ஒரு துக்கமான செய்தியையும் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இன்று கூட எனக்கு இந்த கலாச்சார மத்திய நிலையத்தில் இருந்த கலாச்சார உத்தியோகத்தர் 2 நாட்களுக்கு முன் இந்திய பயணத்துக்கு சென்று வருகின்ற போது ஒரு விபத்துக்கு சிக்கி அவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய குடும்பத்தினர் மிகவும் கடுமையான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு திண்டாடுகின்றார்கள். அவர்கள் அந்த ஒரு துக்கமான செய்தியாக நான் செய்கின்றேன். என்னோட இறுதியாக நடைபெற்ற அந்த நிகழ்விலே ஒரு தோள் கொடுத்து ஒரு தோழனாக நின்ற அந்த நிகழ்வை மெருகூட்டியவர் அவர்தான் திரு பிரபாகர சர்மா அவர்கள். அவருடைய மறைவு, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றது என்னுடைய ஒரு வேண்டுதல். இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து கண்டியிலே நிறைவு பெற்றிருந்தது இந்த வருடம். அடுத்த வருடம் நாங்கள் மட்டக்களப்பிலே செய்ய வேண்டும் என்றது ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். இது தீர்மானிக்கப்பட்டால் நாங்கள் அதை நிறைவேற்றி முடிப்போம். கண்டிப்பாக பிரபாகரன் சர்மா ஐயா அவர்களுடைய அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதோடு அவர்களுடைய குடும்பத்தை அங்கத்தவர்கள் மிக விரைவில் பூரண சுகமடைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். குறிப்பாக நிறைய விடயங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய அனுபவங்கள் அல்லது இந்த கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் எவ்வாறு அவர்கள் கற்கை நெறியை தேர்ந்தெடுக்க வேண்டும், பிரபலங்களிடம் மட்டுமா கற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் ஒரு விடயத்தையும் நாங்கள் விதைத்திருப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களுடைய முயற்சி தொடர்ந்து வெற்றியடைய வேண்டும், அதனூடாக நிறைய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்ததோடு இந்த நேத்ரா டிவி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு உங்களுக்கும் நேத்ரா டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக இந்த கலந்துரையாடலை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டுமாக இருந்தால் நமது யூடியூப் தளம் நேத்ரா டிவி என்ற யூடியூப் தளத்தினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்தி ஏற்கனவே ஒரு கலந்துரையாடல் விழிப்புணர்வை தந்திருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். ஆகவே இந்த 2 கலந்துரையாடல் பகுதியையும் எமது யூடியூப் தளமான நேத்ரா டிவியினூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம். சரி, இந்த கலந்துரையாடல் பகுதியில் எங்களோடு இணைந்திருந்தார் சர்வதேச கலை சங்கமத்தின் இலங்கை அமைப்பாளர், பிரிட்ஜ் அகாடமி பிரைவேட் லிமிடெடின் பணிப்பாளர் மற்றும் இலங்கை இணைப்பாளர் துரைரத்னம் ஸ்ரீ சுடரோன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தால் இந்த கலந்துரையாடல் பகுதியும் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.